நாம எல்லாரும் சொர்க்கம்னு ஒரு இடத்த பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி ஒரு இடம் இமயமலையில இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அங்க ஒரு புனித மலை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதோட ரகசியங்களை நாம இன்னைக்கு சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம கோவில்களுக்கு போனா அங்க சாமிய ஒரு சிலையா செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா இமயமலையில தெய்வீகம் அப்படி செதுக்கப்படுறதில்ல. அது இயற்கையாவே இருக்கு. அத நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இயற்கையே இறைவனா இருக்கிற ஒரு அதிசய இடத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நிறைய பேர் வீடுகள்ல பூஜாரையில பாத்திருப்பீங்க. சின்னதா உருண்டையா ஒரு கருப்பு நிற கல் இருக்கும். அத சாட்சாத் விஷ்ணுவாகவே பாவித்து வழிபடுவாங்க. அதுதான் சாலக்கிராமம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த புனிதமான கல் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நதியில மட்டும்தான் இயற்கையா கிடைக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல? சரி, இப்ப நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு கல், வெறும் கல்லுன்னு சொல்றோமே, அதுக்குள்ள எப்படி கடவுள் இருக்க முடியும்? அதுக்குள்ள அப்படி என்னதான் சக்தி ஒளிஞ்சிருக்கு? வாங்க இந்த கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேரு தான் திருச்சால கிராமம். அதாவது பெருமாளே கல்லுருவத்திலிருந்து அருள் பாலிக்கிற இடம். இதோட சக்தி எவ்வளவு பெரியதுன்னு கேட்டீங்கன்னா, பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் மாதிரி பெரிய மகான்கள் எல்லாம் இங்க நேர்ல வராமலேயே தூரத்துல இருந்தே இதோட மகிமையை உணர்ந்து பாசுரம் பாடிருக்காங்க. அப்போ பாத்துக்கோங்க. இந்த கல்லோட அமைப்புல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க நம்பிக்கையும் அறிவியலும் ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து நிக்குது. எப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம ஆன்மீக நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, வஜ்ரகேடம்னு ஒரு புனிதமான பூச்சி தான் கல்லுக்குள்ள போய் அந்த அழகான சக்கரை அடையாளங்களை செதுக்குதுன்னு சொல்லுது. ஆனா அதே சமயம் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இமயமலை கடலுக்கு அடியில இருந்தப்போ வாழ்ந்த அம்மோனேட்டுங்கிற கடல் உயிரினங்களோட படிமங்கள் தான் இதுன்னு சொல்லுது. ரெண்டுமே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சரி, இந்த புனித கற்கள் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நம்ம ஒரு சாதாரண பயணம் போட பத்தாது. மேகங்களுக்கெல்லாம் மேல ஒரு காவிய பயணத்தையே நம்ம மேற்கொள்ளணும். இதுவரை யாத்திரை மட்டும் இல்ல, ஒரு த்ரில்லான அட்வென்ச்சர். நம்ம பயணம் இப்போ நேபாளத்துல இருக்கிற மஸ்டாங் பள்ளத்தாக்க நோக்கி போகுது. அங்கதான் கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3800 மீட்டர் உயரத்துல வானத்தையே தொட்டுக்கிட்டு இருக்கு முக்திநாத். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ உயரத்துக்கு போறதே ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? அங்க போறது ஒன்றும் சுலபமான காரியம் இல்ல. இந்த பயணம் பல கட்டங்களா நடக்கும். முதல்ல ஜோம்சூம் வரைக்கும் ஒரு சின்ன விமானத்துல போகணும். அங்க இறங்குனதுக்கு அப்புறம் தான் உண்மையான சாகசமே ஆரம்பிக்குது. மலைப்பாதைகள்ல ஜீப்ல போகும்போது ஒரு பக்கம் பார்த்தா பனி மூடின மலைகள், இன்னொரு பக்கம் பார்த்தா நெஞ்ச உறைய வைக்கிற ஆழமான பள்ளத்தாக்குகள். உண்மையிலே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். இந்த பயணம் உடம்புக்கு ஒரு பெரிய சோதனை தான். எலும்பு வரைக்கும் ஊடுருவி போற குளிர், மூச்சு விடவே கஷ்டமா இருக்கிற அளவுக்கு குறைவான ஆக்சிஜன், அதுவும் இல்லாம ஆபத்தான மலைச்சாலைகள். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனாலும் அந்த தெய்வீக அழக பாக்குறதுக்காக பக்தர்கள் இந்த எல்லா கஷ்டங்களையும் மனசார ஏத்துக்கிறாங்க. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு கோவில அடைஞ்சாச்சு. இப்போ உடம்புக்கு இருந்த சோதனைகள் முடிஞ்சிருக்கலாம். ஆனா உண்மையான ஆன்மீக சோதனை இனிதான் ஆரம்பமாக போகுது. இங்க பனியும் நெருப்பும் சேர்ந்து நம்ம பக்தியை சோதிக்க போகுது. 108 இந்த நம்பரை கேட்டாலே நமக்கு ஒரு புனிதம் தோணும் இல்லையா? 108 உபநிஷதங்கள், 108 திவ்ய தேசங்கள்னு நம்ம சொல்றோம். இது ஒரு முழுமையை குறிக்குது. முக்திநாத்ல இந்த 108ங்கிறது அங்க இருக்கிற புனித நீரூற்றுகளை குறிக்குது. முக்திதாரான்னு சொல்லப்படுற இந்த நீரூற்றுகள்ல குளிக்கிறது தான் அங்க போற பக்தர்களோட முதல் ஆன்மீக சோதனை. இந்த முக்திநாத் பயணத்தோட உச்சக்கட்டமே இந்த முக்தி தாரா குளியல் தான். யோசிச்சு பாருங்க, பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில 1 இல்ல 2 இல்ல 108 குழாய்களுக்கு கீழேயும் ஓடணும். உடல் நடுங்கி போகும். ஆனா அந்த கடைசி குழாயை தாண்டி வெளியே வரும்போது உடம்புல ஒரு புதுவிதமான சூடும், மனசுல இருந்த பாவமெல்லாம் போய் ஒரு லேசான உணர்வும் கிடைக்கும்னு பக்தர்கள் முழுசா நம்புறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், பனி உறைஞ்சு போற ஒரு இடத்துல நெருப்பு இருக்க முடியுமா? என்னடா இது, சம்மந்தமே இல்லாம கேட்கறேன்னு நினைக்கிறீங்களா? வாங்க முக்திநாத்தோட அடுத்த அதிசயத்தை பார்க்கலாம். முக்திநாத் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஜுவாலாமாயின்னு ஒரு கோவில் இருக்கு. இதோட அர்த்தம் அணையாத சுடர் கொண்ட கோவில். இங்கதான் இயற்கையோட விதிகள் எல்லாம் மீறி ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. பூமியில இருந்து, ஏன் தண்ணியில இருந்து கூட நெருப்பு வந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? நிலம், நீர், நெருப்பு, இந்த 3 பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல சங்கமிக்குது. அதாவது தரையில இருந்தும் பாறையில இருந்தும் நெருப்பு வருது, அதுக்கு நேரா கீழேயே தண்ணி ஓடுது. அதனாலதான் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடம்னு சொல்றாங்க. புராணங்கள்ல பிரம்மதேவனே இந்த நெருப்பை ஏத்தி வச்சாருன்னு ஒரு கதை கூட இருக்கு. சரி, வெளியில இருக்கிற அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாம கோவிலோட இதய பகுதியான கருவறைக்குள்ள போகலாம். வாங்க, அங்க எப்படி 2 பெரிய நம்பிக்கைகள் ஒரே இடத்துல இணையுதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க முக்திநாதோட ஆன்மாவே. ஒரே கருவறை, ஒரே தெய்வம். ஆனா பாக்குறவங்களுக்கு 2 விதமா தெரியுது. இந்துக்கள் அவரை ஸ்ரீமூர்த்தி பெருமாள்னு, அதாவது மகாவிஷ்ணுவா பாக்குறாங்க. அதே சமயம் பௌத்தர்கள் அவரை புத்தரோட கருணையின் வடிவமான அவலோகிதேஸ்வரரா பாக்குறாங்க. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல 2 வழிபாடும் நடக்குது. இந்த மத நல்லிணக்கத்தோட உச்சக்கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பூஜைகள் செய்யறது பௌத்த கன்னியாஸ்திரிகள் தான்.
யோசிச்சு பாருங்க, ஒரு இந்து தெய்வத்துக்கு பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க பூஜை பண்றாங்க. இதை விட அழகா கடவுள் ஒருவரேன்ற செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியுமா? இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ சவால்களை தாண்டி ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க? அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தேடி வராங்க. அதுதான் முக்தி. அதாவது பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை, எல்லா பந்தங்கள்ல இருந்து விடுதலை, மோட்சம். ஆனா ஒரு கேள்வி, இந்த முக்திங்கிறது நாம போய் சேர வேண்டிய ஒரு இடமா, இல்ல அந்த பயணத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு உணர்வா? ஒருவேளை அந்த இமயமலையோட அமைதியில அந்த சால கிராமத்துக்கு முன்னாடி நிக்கும்போது நமக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?